அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தினர் நம்முடைய அண்ணன் ஜெகன் அவர்களை தான். வாங்க அண்ணன்கிட்ட பேசுவோம். அண்ணன் வணக்கண்ணே. வணக்கண்ணா. ரொம்ப நாளாச்சு நம்மளோட காணொலி போட்டு. ஆமாம், அதான் இன்னைக்கு உங்களை கூப்பிட்டு பேசினேன். இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல்ல அண்ணன் சீமான் அவர்கள் பல்வேறு போராட்டங்களை தொடர்ந்து முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆடு மாடு மரங்கள் மாநாடு வரைக்கும் செய்ய போறாரு. ஆமா, செஞ்சுக்கிட்டு நகர்த்தி போயிட்டு இருக்காரு. அடுத்தது மரங்களுக்கு மாநாடு போட போறாரு. இப்படி மக்கள் சார்ந்த விஷயத்துல அண்ணன் போயிட்டு இருக்கிறாரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எங்க பார்த்தாலும் போராட்டம் நடக்குது. நாமளும் தொடர்ந்து போராட்டத்தை கொண்டு போயிட்டு இருக்கோம். ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் மக்கள் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்காங்க. வறுமையில இல்ல அப்படிங்கிற, வறுமையில இல்ல, எல்லாருமே வசதியா சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? கடனாளியா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? கடன்காரனா தான் இருக்கும். அப்புறம் எப்படி வறுமையில? இப்ப 100% மக்கள் குழு கடன் வாங்கி, வட்டி கடன் வாங்கி, தன் நகையை அடமானம் வச்சு எதுக்கு இருக்காங்க? வறுமையில இருக்கிற வாத்தி தான் கடன் வாங்குறாங்க. கண்டிப்பா. இதை இவங்க மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்டா வறுமை போயிட்டுன்னு இவங்களோட எண்ணம் அவ்வளவுதான். அவங்க வறுமையில இல்ல, அவங்க ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு அவங்க குடும்பங்கள் வறுமையில இல்ல. ஐயா கலைஞர் ஆரம்பத்துல ஆதி காலத்துல வறுமையில இருந்தாரு. இப்ப அவங்க குடும்பத்தை வறுமையில வைக்கல. அதே மாதிரி திமுகவுல ஒரு முக்கிய புள்ளிகள் எல்லாம் வறுமையில இல்ல. அதனால அவங்க வறுமைனா என்னன்னு தெரியாமலே அவங்க வாழ்ந்த வாசி மக்களுக்கு மாசம் 1000 ரூபாய் பணம் கொடுத்தா போதும் அதனால வறுமை ஒழிஞ்சிட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு செல்போனுக்கு மாசம் 300 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணணும். ஒரு கேபிள் டிவிக்கு 300 ரூபாய் கொடுக்கணும், 600 ரூபாய். இது கரண்ட் பில் இருக்கு மாசமே. அதுக்கப்புறம் இருசக்கர வாகனம் வச்சிருந்தா அதுக்கு எரிபொருள் செலவு இருக்கு. இதுக்கு மேல குடும்ப செலவு இருக்கு. இவ்வளவும் இருக்குன்னு தெரிந்தும் இவங்க தமிழ்நாட்டு மக்கள் வறுமையில இல்ல அப்படின்னு சொல்றாங்க. வறுமைனா என்னன்னு தெரியாது. அதான் வறுமைனா அதான் சொல்றேன். அளவு என்ன, ஆமா, வறுமை மிஞ்சி வாழ்றதுன்னா எப்படி அப்படிங்கிறது தெரியலங்கிறதுனால அப்படி சொல்றாங்களா? இல்ல இவ்வளவு சிக்கல்களுக்கு மத்தியிலும் ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சரே இந்த வார்த்தை சொல்றதுக்கான காரணம் என்ன? அவருக்கு யாராவது அப்படி சொல்லி கொடுக்குறாங்களா? அவருக்கு ஒரு சாதாரணமா அவர் வாழல இல்ல. உங்களுக்கு அவர் பிறந்ததுல இருந்து ஏசி ரூம்ல இருந்திருப்பாரு, பழச்சாரா குடிச்சிருப்பாரு, நம்மள மாதிரி உயர்தர அரிசியை தின்றிருப்பாரு. அந்த எப்படி சொல்றது, அந்த இயற்கையா விவசாயம் பண்ண இது அதே மாதிரி அவங்க சாப்பிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கெல்லாம் அதெல்லாம் எட்டா கண்ணி இல்லை. உங்களுக்கு இலவச அரிசி எப்படி? நானும் ஒரு விவசாயி தான். பூச்சி மருந்து அடிக்க வேண்டியதா இருக்கு, உரம் செயற்கை உரம் தெளிக்க வேண்டியதா இருக்கு. தெளிச்சாதான் அந்த விளையுது. அந்த விளைச்சலுக்கே எங்களுக்கு நாங்க செலவு பண்றதுக்கும் நஷ்டமா தான் ஆகுது. விவசாயியே இன்னைக்கு கடன் வாங்கிட்டு தானே இருக்கும், கடனாளியா தானே இருக்கும். இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஒரு குறைந்தபட்சம் 25 ஆண்டுகள்னே வச்சுங்க, நாங்க ஒரு 10 மூட்டை நெல்லை வித்தோம்னா 1 பவுன் நகை வாங்கலாம். புரியுதா இல்ல? அன்னைக்கு ஒரு 4000 ரூபாய் நம்ம வித்தது. இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு சுமார் 70 மூட்டை நெல்லை வித்தாதான் 1 பவுன் நகையை வாங்கலாம். இதுல எப்படி குடும்பம் பண்றது, எப்படி பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, பொண்ணுக்கு எப்படி நகை தேக்கிறது? ஆனா நீங்க சொல்றீங்கன்னா 10 மூட்டை நெல் வித்தா நான் 1 பவுன் நகை வாங்கிடுவேன். அப்பையும் இதே சூழ்நிலையில தான் விவசாயி இருந்தாங்க. ஆமா ஆமா. உங்களுக்கு அப்பயும் லாபம் பெருசா இல்லைன்னா கூட பொருளாதாரம் கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. ஆமா, பொருளாதாரம் அப்போ உங்களுக்கு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களுக்கு அதிகமா இந்த செல்போன் கிடையாது, டிவி கிடையாது. உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம். இன்னைக்கு வளர்ச்சிங்கிற பேர்ல மக்களுடைய காசை பிடிங்கிட்டே தனியார் முதலாளிகள் தின்னுகிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். 10 மூட்டை நெல் போட்டா 1 பவுன் நகை எடுக்கலாம். ஆமா. ஆனா இன்னைக்கு 70 மூட்டை நெல் போட்டாதான் 1 பவுன் நகை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா. ஆனா இது பார்க்கும்போது ஐயா மோடி அவர்கள் அங்க சொல்லிட்டு இருக்காரு, மத்தியில உட்காந்துக்கிட்டு இந்தியா வளருது, பெருசா வளருது, உலக நாடுகளே இந்தியாவை பார்த்து பயந்து நடுங்குறாங்க, உயர்ந்து பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு. இங்க என்ன தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்தியாவிலே சிறந்த ஆட்சியை நாங்க தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இவங்க 2 பேரையும் பாக்குறீங்க? மக்களை ஏமாற்றுறாங்க, அவ்வளவுதான் பார்க்கலாம். இந்தியாவோட கடன் எவ்வளவு? 100 லட்சம் கோடிக்கு மேலேயாம். ஆமா. கடன் வாங்கி குடும்பம் இன்னைக்கு நான் பண்ணேன்னு வச்சுக்கலாம், கடன் வாங்கி நான் எல்லாமே செய்யலாம், செஞ்சு வீடை கட்டலாம், எது வேணாலும் செய்யலாம். கடன் அடைக்கலைன்னா என்ன செய்வாங்க? கடன் கொடுத்தவங்க செருப்புல அடிப்பாங்க. அதே போலதான் இந்த நிலை என்னைக்கு வரப்போகுதுன்னு தெரியல. அதே மாதிரிதான் தமிழ்நாட்டிலையும் 10 லட்சம் கோடி ரூபாய் கடன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எடப்பாடி ஐயா சொல்றாரு, ஒவ்வொருத்தர் மேலேயும் 1.5 லட்சம் ரூபாய் கடன் இருக்குங்கிறாரு. இவரும் ஆட்சி அதிகாரத்துல இருந்தவர் தான், இவரும் கடனும் வாங்கினவர் தான். இன்னைக்கு திமுக அரசும் கடன் வாங்கியிருக்கு. இவர் வந்தால்
நாளைக்கு நானே இருக்கேன், நாம் தமிழர்ல இருந்து அதிமுக ஓட்டு போடுறாங்க, இவர் வந்தால் கடனை அடைச்சிக்கிறதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்காரு? அது ஒரு மண்ணாங்கட்டியும் அவங்கள்ட்ட இருக்காது. என்ன திட்டம் இருக்கு அதை மட்டும் சொல்லுங்களேன். அதை பேசவே மாட்டாங்க. ஆமா, இப்ப வந்து என்ன அறிவிப்பு வரும்னு வச்சுங்களேன், தேர்தல் அறிக்கையில ஸ்டாலின் 1000 ரூபாய் கொடுத்தாரா, நாங்க 2000 ரூபாய் கொடுக்குறோம், இப்படிதான் அறிவிப்பு வரும். அதை எப்படி வாங்கி கொடுக்க போறேன், எப்படி கொடுக்க போறாங்க? அப்ப நீ கடன் தானே வாங்கி ஆகணும். என்ன திட்டம் இருக்கு இத வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். கண்டிப்பா. இப்ப நம்ம சீமான் எடுத்துட்டீங்கன்னா என்னட்ட இவ்வளவு திட்டம் இருக்கியா, என் செயலர்கள் புரியுதா இல்லையா, வெளியிட்டாரு. நமக்கு வந்து வருமானத்தை ஆமா இருக்கணும் அப்படிங்கறத அவர் செய்யறாரு. ஆமா, கொடுத்துட்டாரு. இவங்க அந்த திட்டத்தை மட்டும் ஏன் கொடுக்க மாட்டாங்க? இவரும் விவசாயியா இருந்தவர் தான் சொல்றாரு, இந்த விவசாயம் மூலமா இவ்வளவு நாங்க நாட்டுக்கு வந்து வருமானம் வரும் விவசாயத்தின் மூலமா அப்படின்னு ஏன் இவர் கொடுக்க மாட்டாரு? அண்ணா ஆடு மாடுல இருந்து பால்ல ஒரு வருஷத்துக்கு 30 லட்சம் ரூபாய், 30 லட்சம் கோடி ரூபாய் வருமானம் இருக்குங்கிறாரு. இதெல்லாம் ஏன் இவங்களுக்கு தெரியல? ஆனா இவங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா, ஒரு விவரம் தெரியாதவங்களையே தமிழக மக்கள் மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுதான் எப்படி ஆட்சியை நிர்வகிக்கிறது தெரியாத நபர்களிடமே தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் ஆட்சி இன்னைக்கு நம்ம ஒரு பிரச்சனை. இப்ப நான் ஒரு இடத்துல கடன் வாங்குறேன்னா அதை வச்சு ஏதாச்சும் ஒரு தொழில் செஞ்சு அதுல உள்ள வருமானத்தை வந்து நான் அந்த கடன் அடைக்கணும். நான் கடன் வாங்கிட்டேன், 3 வேளையும் உட்காந்து தின்னுட்டோம்னு வச்சுங்களேன், எப்படி கடன் அடைக்க முடியும்? அதே போலதான் இவங்க வந்து ஏதோ ஒரு உலக வங்கியில கடன் கொடுக்குறாங்கன்ட்டு இவங்க ஆட்சியில உட்காரணும், அதிகாரத்துல இவங்க சம்பாதிக்கிறதுக்கு 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கினாங்கன்னா 2.5 லட்சம் கோடி ரூபாய் இவங்க செலவு பண்ணிட்டு மக்களுக்கு இலவசங்கிற பேர்ல நாட்டை வந்து கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். சிறப்புண்ண. இப்ப இந்த நிலைமையில தமிழ்நாடே இந்த நிலைமையில இருக்கு. இங்க வேலை தேடி வந்து இங்க குடிபெயர்ந்து இன்னைக்கு வந்து பீகார் என்ற ஒரு மாநிலத்திலிருந்தே 6.5 லட்சம் பேர் தமிழ்நாட்டு வாக்காளர்களா மாறி இருக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இதுக்கு முதல் காரணம் வந்து நம்மள மாதிரி தமிழர்கள் பண்ண தவறு தான். இன்னமும் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னா, உங்களுக்கு ஒரு தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும். ஐயா காமராஜுக்கு அப்புறம் வந்து தமிழ்நாட்டை வந்து தமிழ் ஆளலை, மக்களால் ஓட்டப்பட்டு தேர்ந்தெடுத்து ஜெயலலிதா அம்மையாருக்கு ஓட்டு போட்டாங்க. அதுல வந்து இடையில எடப்பாடியார் கொஞ்சம் காலம் பயணிச்சார், அவ்வளவுதான். இதுக்கு காரணம் தமிழர்கள் தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா, ஒரு போன மாதம் 8 வயது குழந்தைய வந்து அஸ்ஸாம் மாநிலத்தை வந்து பாலியல் தொந்தரவுக்கு உட்படுத்தலாம். இதெல்லாம் எதுக்கு? என்ன காரணம்? அவங்கள உள்ள விட்டவாசி தானே, எதுக்கு இதே மாதிரி உள்ள விடணும்? ஏன் நம்ம தமிழர்களுக்கே ஏன் வேலை வாய்ப்பு இங்க இல்லையா? அவங்களுக்கு தான் கொண்டு வந்து இங்க வேலைக்கு நம்ம கொடுக்கணுமா? இதுக்கு முக்கிய காரணம் இந்த திராவிட கட்சிகள் தானே.